3/4 கப் மைதா மாவு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். ஷேப் வராமல் மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்குங்க. ஆரம்பத்திலேயே நம்ம அதிகமான தண்ணியை சேர்த்துடக்கூடாது, மாவு ரொம்ப லூஸாக போயிடும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஆற வச்சுட்டு கையால் நல்லா மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைனா கிரேட்டரில் துருவிக்குங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்குனீங்கன்னா போதும். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவை 9 உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரியே தான் உருண்டை பிடிச்சிக்கணும். மாவு காஞ்சி போகாமல் மூடி வச்சுருங்க. தேவைப்படும் போது ஒவ்வொரு மாவாக எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக காஞ்ச மாவை தூவிட்டு நீங்கள் ரெகுலராக எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்குங்க. இந்த சப்பாத்தியை இப்போ ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சிட்டு மேலே அடுக்கி வைக்கக்கூடாது, தனித்தனியாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஒட்டி பிடிச்சிக்கும். சப்பாத்தி காஞ்சி போகாமல் இருக்க ஈர டவல் போட்டு மூடி வச்சுருங்க. எல்லா சப்பாத்தியும் ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஆயிலை இதுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போ இந்த சப்பாத்திக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சுருங்க. இந்த சப்பாத்தி மேலேயும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா தடவி விடுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் ஆயிலை தடவிக்குங்க.
இப்போ எல்லா சப்பாத்தியையும் கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மேலே கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு அதையும் தடவி விடுங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போ அந்த மடிப்புக்கு மேலேயும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விடுங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிற சப்பாத்தியையும் இதே மாதிரி மடித்து விடுங்க. இப்போ அந்த மடிப்புக்கு மேலேயும் கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு தடவை மாவை மடிக்கும் போதும் நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது கீழே இருக்கிற மாவை மேல் பக்கமாக மடித்து விடுங்க. மாவு திக்காக இருக்கிறதுனால நமக்கு மடிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நல்லா அழுத்தி விட்டுருங்க. நம்ம மடித்து வச்சுருக்கிற மாவுக்கு மேலே கொஞ்சமாக காஞ்ச மாவை சேர்த்துட்டு ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்குங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அதிக மாவை நம்ம வெட்டி எடுத்துடக்கூடாது. அன்ஈவனாக இருக்கிற மாவை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை உருட்டிட்டு இந்த மாவுக்கு மேலே வச்சுருங்க. நீங்கள் மாவு எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை கையில் எடுத்துகிட்டு மாவோட ஓரங்களில் தடவி விடுங்க. இப்போ இந்த மாவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா வெளியே தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெயை அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம மாவு சேர்க்கும் போது எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் எல்லாம் வரல. இந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதை நம்ம பொறுமையாக தான் வேக வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து லேயர் லேயராக வரும். சிம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு. இதை மெதுவாக திருப்பி விடுங்க. வேகமாக திருப்பக்கூடாது. இப்போ மறுபடியும் இதை 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. நல்ல சூடாக முறுமுறுன்னு டீ கடை லேயர் பப்ஸ் தயாராகிருச்சு. இது கூட டீ இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.